தமிழ்நாட்டின் உரிமைகளை எள்ளளவு நாங்கள் விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. இது கோயம்புத்தூருடைய மெட்ரோ இருந்தாலும் சரி, சென்னை மெட்ரோ இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் மெட்ரோ இருந்தாலும், அந்த கேள்வி நீங்கள் கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன், கேட்கல. நீங்கள் கேட்டிருக்கலாமே. கோயம்புத்தூர் மெட்ரோ நிச்சயமாக இதற்கு நிதி ஒதுக்கீடு நாங்கள் சண்டை போட்டு நாங்கள் வாங்குவோம். இது மட்டும் கிடையாது. இல்லை, இன்னொன்று, இன்றைக்கி மாலையில் நீங்கள் உங்கள் ஆசையாக கேட்ட கேள்விக்கெல்லாம் மாலையில் பிஜேபி பதில் சொல்ல போகிறாங்க. அவங்க அமைச்சர் வர போகிறார், மத்திய அமைச்சர் வராரு. அவங்க நீங்கள் என்ன வேணால் கேள்வி அவர்கிட்ட கேட்டுங்க. நான் இங்கே தமிழ்நாட்டு நிலைக்காக இங்கே கோயம்புத்தூர் கோவையில் பிரச்சனைக்கு நான் வந்திருக்கிறேன். நான் அதனால் இது இந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்குற கேள்வி. இது எனக்கு ஒரு ஆதங்கம், எனக்குன்னு ஆதங்கம் இருக்குது எனக்கு. அதனால் அதெல்லாம் நாங்கள் எங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறோம், அவ்வளோதான். அதனால் இது போன்ற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ உறுதியாக நாங்கள் சண்டை போட்டு நாங்கள் வாங்க போகிறோம். நாங்கள் எங்களுக்கு தமிழக மக்கள் அதிகாரம் கொடுக்கலன்னா கூட நாங்கள் சண்டை போட்டு வாங்குவோம். நீட்டு எங்கள் தொடக்கத்துலேருந்து எங்கள் நிலைப்பாடு நீட்டு தேர்வுன்னு இருக்கக்கூடாது. ஒன்று தேவையில்லாத ஒரு தேர்வு. அது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்தோடைய கொள்கைகளை விட்டு கொடுத்துடணும். ஏன்னா நீட்டு தேர்வு என்பது இது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, ஏழை மாணவர்களுக்கு எதிரானது. அது இல்லாமல் இப்போ நீட்டு தேர்வு சமீபத்தில் ஒரு பரிந்துரை, ஒரு ரெக்கமெண்டேஷன் தான், இன்னும் முடிவாகல. அது 2 அடுக்கு தேர்வுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 அடுக்குன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் பயிற்சி நிலையங்கள் இன்னும் கூடுதலாக வரும். ஆண்டுதோறும் நீட்டுனால 2 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் இந்த பயிற்சி மையங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஆண்டுதோறும் இந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கு கூடுதல் வருமானம் இந்த நீட்டுனால வந்திருக்கு. இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு மாணவனும் ஒரு 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டணும் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு யூஜியில். இப்போ 30 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டிய சூழல் இருக்குது. அதனால் நீட்டு என்பது பணக்காரங்களுக்காக தான் வந்திருக்கு, ஏழைங்களுக்கு இல்லை. பயிற்சி நிலையங்களுக்காக தான் வந்திருக்கு, தவிர பள்ளிக்கூடங்களுக்கு, அரசு பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் இல்லை. சிபிஎஸ்சி பாடத்திட்டம் தான், மாநில அரசு பாடத்திட்டத்தில் இல்லை. இப்போ நீட்டுனால இன்னொரு பிரச்சனை என்னென்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும், அதுவும் குறிப்பாக தனியார் பள்ளிகள்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சிபிஎஸ்சி பள்ளிகளாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது நம்முடைய கல்வி முறையே தவறான ஒரு கான்செப்டாக பார்க்குறேன் நான். ஏன்னா சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் இப்போ ஒரு உதாரணம், தமிழ்நாட்டில் உள்ள நம்முடைய வரலாறு அதெல்லாம் இல்லை. ஸோ இப்படிலாம் அந்த நீட்டு தேர்வே ரத்து பண்ணணும். அது எங்களுடைய நிலைப்பாடு. அது அவங்க கட்சியினோட கொள்கைங்க, எங்கள் கட்சியினோட கொள்கையை நாங்கள் சொல்கிறோம். எதுங்க, நான் 10 வருஷமாக தானே பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்துதான் என்னப்பா, அதனால் நாடாளுமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன். என்னமோ கூட்டணி சேர்ந்துட்டா எல்லாம் ஒன்றா இதுவாகிட்டு ஒரு கான்செப்டே எனக்கு புரியல. கோவையில் நல்லா கேள்வி கேட்பீங்களே, இவ்வளோ நாளாக நல்ல ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்பீங்க. இந்த முறை என்னாச்சு உங்களுக்குலாம் புரியல. எனக்கு இவ்வளோ காலமாக இவ்வளோ வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன் நான். கேரளா மாதிரி கேள்வி கேட்குறீங்க. தமிழகத்தில் தனியார் பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிகளுக்கு அரசு சார்பாக பாராட்டு விழா வைக்கிறாங்க. அரசு பள்ளிகளை விடுத்து இப்போ தனியார் பள்ளிகளை ஊக்குவிக்க. இதைத்தான் நான் ஒரு 10 நாளுக்கு முன்பு ஒரு அறிக்கை வெளியிட்டேன். இதுக்கு முன்பு அரசு பள்ளிகளில் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிக்கூடங்களில் அதில் ஒரு பாராட்டு விழா வச்சாங்க. அதில் அந்த பள்ளிக்கூடம் முதல்வர்களில் மட்டும்தான் கூப்பிட்டாங்க, அழைத்தாங்க. ஆசிரியர்களோ வேறு யாரும் கூப்பிடல அதில். ஆனால் இதில் அரசு நடத்துகின்ற ஒரு விழா, தனியார் பள்ளிகள் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிக்கூடத்தில் அதிலுடைய தாளாளர், அதில் ஒரு நிறுவனர், அதனுடைய முதல்வர், அத்தனை பேரும் கூப்பிட்டுட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டுருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு கல்வி அமைச்சரும் சரி விளையாட்டுத்துறை அமைச்சர் 2 பேரும் போகிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. இது கண்டிக்கத்தக்கது. இது அந்த விழாவை நிறுத்தணும். அதாவது இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக மொத்தத்தில் 19 பள்ளிக்கூடங்கள் தான் தனியார் பள்ளிக்கூடங்களாக இருந்தது. இன்றைக்கி 3ல் 2 விழுக்காடு தனியார் பள்ளிக்கூடங்கள், 3ல் 1 விழுக்காடு தான் அரசு பள்ளிக்கூடங்கள். அதுவும் அந்த அரசு பள்ளிக்கூடங்கள் இன்னும் மோசமாக குறைச்சிட்டு இருக்காங்க, மூடிட்டு வராங்க. இது அரசினுடைய தோல்வியை தான் நான் பார்க்குறேன். இட் இஸ் த ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட்.
நாட் only திஸ் கவர்மெண்ட், த சக்சஸிவ் கவர்மெண்ட். ஏன்னா நீங்கள் கல்வி கொடுக்கறது வந்து அரசினுடைய கடமை. அது கல்வி இலவசமாக தரமாக அரசு தான் இலவசமாக கொடுக்கணும். அதிலிருந்து விட்டுட்டு தனியார் பள்ளிக்கூடங்களில் தொடங்க விட்டுட்டு அந்த தனியார் பள்ளிக்கூடங்களையும் நீங்கள் பாராட்டு விழா நடத்துவது, இது நீங்கள் உங்களையே நீங்கள் தண்டிக்கிறது. அவங்க தண்டனை பற்றி அவங்களுக்கு கவலை இருக்க போகிறதில்ல, உங்களே நீங்கள் திட்டிக்கிறது சமூகத்து. அதனால் இது நாங்கள் தோத்துட்டோம், எப்படி அரசு அமைச்சருக்கு நாங்கள் தோத்துட்டோம், எங்கள் துறை தோத்துடுச்சு, கல்வித்துறை தோத்துடுச்சு, அதனால தான் நாங்கள் தனியார் துறைக்கு நாங்கள் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம்னு. இட் இஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.